ஹே ஹாய் கேஸ், நாம இன்னைக்கு பர்ஃபெக்ட் கிரவுனோட 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல கிராண்ட் பிரின்ஸும் டூவும் பதவி ஏற்க போயிருப்பாங்க, அதாவது த்ரான் ஹாலுக்கு போயிருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, குயின் மதர் மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இன்னும் த்ரான் ஹாலுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரி டூ கிட்ட ஹீரோ கேட்கும் போது 30 நிமிஷம் இருக்கு அப்படின்னு அவர் ரிப்ளை பண்ண, நான் சீக்கிரமா குயின் மதரை பார்த்து பேசிட்டு வரேன், அவங்க கவுன்சிலிங் ஹாலுக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயின் சாய் 2 பேரும் நடந்து வரும்போது ஆப்போசிட்ல குயினோட அப்பாவும் அவரோட அடியாட்களும் நடந்து வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல தான் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன்ல கொடுங்க. கதையோட ஆரம்பத்துல யான் அரசவைக்குள்ள போறதுக்காக புது துணி எல்லாம் போட்டுட்டு போயிருந்திருப்பான். அந்த நேரத்துல கவுன்சிலிங் ஹால்ல திடீர்னு வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கும். அத ஹீரோயினும் மத்த எல்லாரும் பார்த்துட்டு திபு திபுன்னு அங்க ஓடி இருப்பாங்க. அங்க போய் பார்க்கும்போது டூ ஹைஜின் தனியா நின்னுட்டு இருப்பா. அப்ப எங்க கிராண்ட் பிரின்ஸ் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பதற்றத்தோட கேட்க, அவரு கவுன்சிலிங் ஹால்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் எதுக்குமே தயங்காம குடுகுடுன்னு அந்த தீயில குதிச்சு ஓடுவா. பின்னாடியே சோயும் ஓடுவாரு. ஆனா ஹீரோயின் உள்ள போயிடுவா. பட் சோயால போக முடியாது. நடுவுல ஒரு கட்டை விழுந்துரும். உள்ள போய் அவ பார்க்கும்போது ஹீரோக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கும். அவனால அந்த எரியிற தீயில இருந்து வெளியில வர முடியாம ஆல்ரெடி அவன் பயந்த சுபாவம் கொண்டவ அப்படியே மூச்சு திணறி அதே இடத்துல திக்கு திணறிக்கிட்டு இருக்கான். அவனால நடக்க கூட முடியல. யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துல நான் இருக்கேன், ராயல் ஹைனஸ் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்திக்கிட்டே ஓடி வந்து எங்க இருக்கீங்கன்னு தேட ஆரம்பிப்பா. அவளோட குரல் கிராண்ட் பிரின்ஸுக்கு கேட்டு அவளை அப்படியே பாக்குறான். நீ இந்த இடத்துக்கு வராத அப்படிங்கிற மாதிரி அவன் மனசு சொல்லுது. அந்த நேரத்துல பிளாஷ்பேக்ல உனக்கு எப்படியாப்பட்ட ஆபத்து வந்தாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி இருந்திருப்பா. அவளுக்குள்ள இருக்கிற தைரியம் கூட இவனுக்கு இருந்திருக்காது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இந்த பக்கம் இவனால அந்த ரூமை விட்டு நடக்க கூட முடியாம அப்படியே மூச்சடைச்சு கீழே கடக்கும் போது ஹீரோயின் ஜன்னல் வழியா பாக்குறா. அந்த நேரத்துல நீ உள்ள வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறான். அவ்வளவுதான். இவன் அந்த கதவுல கையை வைக்கும் போது ரொம்ப நெருப்பு எரியுது இல்லையா, அதனால கை பழுத்து போயிடுது. இருந்தாலும் அவன் போட்டிருந்த ஷாலால அப்படியே அந்த கதவை பிடிச்சி எப்படியோ திறந்து உள்ள போயிட்டு ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு சுத்தமா சுய நினைவே இல்ல. உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறா. அந்த நேரத்துல அவனுக்கு உயிர் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் ஸ்லோ ஆறத ஃபீல் பண்ணவ எப்படியாவது உங்களை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் அவளால அவனை தூக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி கத்துறா. இருந்தாலும் இன்ச்சு கூட அவனை நகர்த்த முடியல. அதே இடத்துல அவன் கூடவே இருந்து பயங்கரமா கதறிட்டு இருக்கா. யாராவது காப்பாத்துங்களேன், அரசரை காப்பாத்துங்களேன் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. பட் யாருமே வந்த பாடு இல்லைங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மதர் குயினுக்கு மெஜிஸ்ட்ரி ஓடி வந்து கவுன்சிலிங் ஹால்ல தீ பிடிச்சிருச்சான். அதுல மாமா மாட்டிக்கிட்டாராம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது மதர் குயினும் யானுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவளோட பிய கிட்ட கேட்க, அவளுக்குள்ளேயும் ஒரு பதட்டம் இருக்கதாங்க செய்யுது. பயங்கரமா மதர் குயினும் பதறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல எப்படியோ ஹீரோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு அவருக்கு சுயநினைவே இல்ல. பக்கத்துல ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல சோய் மேடம் வந்து, எதுக்காக மேடம் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு, புயல் மாதிரியான நெருப்புக்குள்ள ஓடுனீங்க, உங்களோட உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவரோட உயிரை விட என்னோட உயிர் பெருசு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பா. அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோயினை ஒரு மரமடிச்சிட்டு வெளியில கூட்டிட்டு வந்து, யாரை கேட்டு நீ அந்த நெருப்புக்குள்ள ஓடுன, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், உனக்கு எந்த அளவுக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோபமா கேட்க, அவரை நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, உனக்கு ஆபத்து மேல ஆபத்து வந்துட்டு இருக்கு, அதை கூட உன்னால உணர முடியலையா, இங்க இருந்து நீ முதல்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு போப்பாரு, ஏன்னா உன் உயிருக்கே ஆபத்து, அவனை விட்டு தொலை அப்படின்ற மாதிரி கத்த இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் கெடு கெட்டு போட்டும் செத்தாலும் பரவாயில்லன்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னதை கேட்டு அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறா. இந்த பக்கம் டூ தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சோய் நெத்தியில தழும்போட வந்திருக்கான். கையிலயும் அவனுக்கு பயங்கரமான தீக்காயங்கள். அவன் வந்து நின்னதை பார்த்துட்டு அவளும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. என்ன இப்படி சில்லித்தனமா அழுதுட்டு இருக்க, நான் ஒருத்தன் இல்லன்னா கிராண்ட் பிரின்ஸ காப்பாத்திருக்கவே முடியாது, அது தெரியும்ல, தனியா மகாராணி மட்டும் ஓடி போய் அந்த தீல 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க, இதுக்காகவா அழுத, நான் அவரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரோடே இருக்கேன், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, அவருக்கு சேவை பண்றதுக்கு தான் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சோய் காப்பாத்துறதுக்காக உள்ள ஓடும் போது நடுவுல ஒரு கட்டை விழுந்துச்சு இல்லையா, அதையும் தாண்டி அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும் போது டூ டக்குன்னு சோயை தடுத்துடுறா. என்ன விடு, நான் கண்டிப்பா கிராண்ட் பிரின்ஸ காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ட்டு எரியிற நெருப்புல அவனும் ஓடி இருப்பான். அதை பார்த்துட்டு இவ பயங்கரமா பதறி போய் மூச்சு வாங்க எல்லாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு திரும்ப மூச்சே வந்திருக்கும். சோ அதை பார்த்துட்டு அவங்களும் போயிட்டாங்கன்னா அதே இடத்துல நீயும் போயிருந்தனா நான் இந்த இடத்துல உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அவ பேச ஆரம்பிக்கிறா. அவ பேசுறது சோய்க்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு யாருமே இல்ல, ஒரு அனாதையா வளர்ந்து இந்த ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருந்திருப்பான். ஆனா முதல் முறையா அவனுக்குன்னு ஒரு சொந்தம் டூ வந்து இவ்வளவு பாசமா பேசும்போது அப்படியே தண்ணியும் அறியாம டூ சோயோட கையை பிடிக்க, ஐயோ போட்டிருந்த தையல் எல்லாம் பிரிச்சு விட்டுருவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு டூவும் சிரிச்சிடா. என்ன அழுகுற, திடீர்னு சிரிக்கிற, என்ன
அவனோட ரியாக்ஷன்ஸ் மாறி மாறி வருது அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு சிரிச்சிரா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல டூவும் ஹீரோயினும் மீட் பண்ணி பேசும்போது சரி எதுக்காக அவரு கவுன்சிலிங் ஹாலுக்கு போனாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அந்த நேரத்துல அவருக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதனாலதான் போனாரு. அந்த மெசேஜ் சென்ட் பண்ணது பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதுக்காக பிரைம் மினிஸ்டர் கவுன்சிலிங் ஹால்ல குயின் மதர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மெசேஜ் அனுப்பணும் அப்படின்றத முதல் முறையா திங்க் பண்ணி பாக்குறா. முதல் முறையா பிரைம் மினிஸ்டர் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. இவளோட கணிப்பு சரியா இருந்தா இதுல கல்பிரேட் யாருங்கிறத ஈஸியா இவளே கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் அப்படியே அவங்க சந்தோஷமா இருந்த ஒவ்வொரு நினைவுகளையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு அவனோட பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த நாடகம் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் எத்தனை டைம் அவங்க ஒன்னா இருந்தாங்களோ ஒவ்வொரு சம்பவங்களையும் அப்படியே நினைவுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டு அவன் மயக்கத்துல இருக்கவனோட முகத்தை பார்த்தபடி உட்கார்ந்து இதெல்லாம் அப்படியே ஒன்னா நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழ தொடங்குறா. இந்த பக்கம் இவன் இன்னும் சுயநினைவு வராம அப்படியே படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. இவளும் அவனோட நெஞ்சில சாஞ்சபடி எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை பாதுகாக்கிறதுக்கு உன் கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் வடிக்கிறா. இந்த பக்கம் கவுன்சிலிங் ஹாலை காட்டுறாங்க. அது எரிஞ்சு அப்படியே கரியா போய் கிடக்குது. அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் அதை பார்த்துட்டு இருக்கும் போது இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி பப்ளிஷ் பண்ணணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல இரு கொஞ்சம் பொறுமையா இரு, ஊர் மக்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மறுநாள் நியூஸ்ல கிராண்ட் பிரின்ஸ் செத்தே போயிட்டாருன்னு நியூஸ்ல வருது. அதெல்லாம் இவங்க பெருசா எடுத்துக்கல, ஏன்னா இன்னும் சுயநினைவுக்கு கிராண்ட் பிரின்ஸ் திரும்பல இல்லையா. அதே சமயத்துல சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. யாரு கவுன்சிலிங் ஹால்குள்ள போனது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நார்மலா மிஸ் ஜோய் தான் போயிருக்காங்க, அங்க இருக்கிற குயினோட அசிஸ்டன்ட் போயிருக்காங்க. இது மாதிரி சஸ்பிஷியஸா யாரோட கண்ணுக்கும் எதுவுமே தெரியல, இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவுக்கும் வரா. அடுத்த குயினை நேரா மீட் பண்றதுக்கு போகும்போது யான் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் நல்லாதான் இருக்காரு, சீக்கிரம் குணமாயிடுவாரு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த அரண்மனையில நிறைய வெடி விபத்துகள், ஆபத்தான சூழ்நிலைகள், நிறைய சம்பவங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு. ஒவ்வொரு சம்பவத்துல இருந்து மட்டும் நீங்க மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்க ஒயின் எடுத்து கீழே ஊத்துறா. அந்த சமயத்துல இப்பெல்லாம் நான் யார் எது கொடுத்தாலும் டக்குன்னு குடிக்கிறது இல்ல, ஏன்னா யார் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குயின் மதரையே பார்த்துட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜோய் நடந்து வரும்போது ஹீரோயின் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு நம்ம கிராண்ட் பிரின்ஸ பாக்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவ்வளவுதான் அவளுக்குள்ள பயம் ஏற்பட்டு தப்புன்னு ஓடி வரா. அவங்க வந்து பார்க்கும்போது பக்கத்துல டூ நின்னுட்டு இருக்கா. பிரைம் மினிஸ்டர் நார்மலா உட்காந்துட்டு இருக்கான், பெட்ல ஹீரோ படுத்துட்டு இருக்கான். எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, ஏன்னா இவ ஓடி வரும்போதே அவளுக்குள்ள பிரைம் மினிஸ்டர் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து பேசும்போது உன் கூட நான் தனியா பேச முடியுமா, வெளியில வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நான் கூட இருந்தே பாத்துக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் தலையசைக்கிறான். அதுக்கப்புறம் உன் கையில இருந்து எங்க பிரேஸ்லெட்டை காணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அதை நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிக்க நீ சேஃப்டியா இரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லி அனுப்ப, இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கறத பிரைம் மினிஸ்டரும் ஃபீல் பண்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பக்கம் அண்ணா அண்ணியை காட்டுறாங்க. இந்த ஆக்சிடென்ட் விஷயம் அவங்களுக்கும் தெரியும். இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கிராண்ட் பிரின்ஸ் இறந்து போயிட்டாராம் அப்படின்ற மாதிரி பக்கத்து டேபிள்ல இருக்கவங்க காசிப் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு அண்ணனுக்கு ஷாக் ஆகி அப்படியே மொபைலை தவற விட்டுறான். டக்குன்னு போன் எடுத்து என்னது இறந்து போயிட்டானா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணா ஹீரோயின் சுத்தமா கால் எடுக்கல. என்னைக்கு அவ மதிச்சிருக்கா, என்னைக்கு நம்ம காலை எடுத்திருக்கா அப்படின்னு அவன் புலம்ப அன்னிக்காரியோ நான் எடுத்து போன் பண்றேங்க அப்படின்னு அவளும் விடாம ஹீரோயினுக்கு போன் பண்ண. பட் ஹீரோயின் எடுக்கவே இல்ல. இப்ப மொபைல சைலண்ட்ல போட்டுட்டு அவ பாட்டுல ஹீரோ பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் வந்து ஊர் முழுக்க கிராண்ட் பிரின்ஸ் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ரூமரை பரப்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், அவர் நல்லா இருக்காரு, ஹாஸ்பிட்டலைஸ்ட்ல இருக்காரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எதுக்கும் அவசரப்படாத, நீ பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா குயினை மீட் பண்ண போறான். அங்க குயின் கிட்ட இப்படி வதந்தி பரவிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி குயினும் கேக்குறா. ஆனா இவனும் பாருங்க அவன் கிராண்ட் பிரின்ஸா இருக்கும் போது அவனோட பதவியில இருந்து இறக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அவன் கிரவுன் பிரின்ஸா மாறுறதுக்காக போனான். அந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விபத்து, இப்ப அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கண்ணை கூட திறக்கல. அவன் பொழப்பானா பொழைக்க மாட்டானே தெரியாது. ஆனா இந்த சமயத்துல அவன் செத்துட்டான்னு ஊர் முழுக்க பேசிக்கிறாங்க இல்லையா, அப்படியே இருந்துட்டு போகட்டும், நம்ம எதையுமே கண்டுக்க வேண்டாம், அப்பதான் அவனோட பதவி பிரமாணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு குயின் மதரோட அசிஸ்டன்ட் வந்து கிராண்ட் பிரின்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம
செம்ம ஷாக்கு. எழுந்து நிக்கிறாங்க. அப்படியே கோட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்மார்ட்டா வந்து நிக்க அப்படியே அவங்க 2 பேருக்கும் அல்லே இல்ல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப இந்த என்ட்ரன்ஸ்குள்ள எல்லாம் யார் நுழைஞ்சது, யார் பர்மிஷன் கேட்டு வந்தது அப்படின்ற மாதிரியான டாக்குமெண்ட்ஸை ஹீரோயின் சோ உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டூ அவசர அவசரமா ஓடி வந்து கிராண்ட் பிரின்ஸ் எழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் எல்லாருக்கும் ஷாக்கு. ஹீரோயின் அப்படியே அங்கிருந்து தப்பன்னு அவனை பாக்குறதுக்காக ஓடி வரும்போது டக்குன்னு அவளோட கையை பிடிச்சு இழுத்து அப்படியே கட்டி அணைச்சுக்கிறான். அவளை கட்டி அணைக்கிறது வேற யாரா இருக்க முடியும், இவனை தவிர அப்படின்ற மாதிரி அப்படியே யாருன்னு கூட பார்க்காம அவனோட நெஞ்சில அப்படியே சாஞ்சிட்டு இருப்பா. அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. முதல் முறையா அவனோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அழ தொடங்குறா. அவளோட கண்ணை அவன் பார்த்துட்டு கையில தீக்காயங்கள் இருந்துச்சு இல்லையா, அதையும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இவங்க பேசிக்காமலே அவங்க காதல் தெல்ல தெளிவா புரியும். அந்த நேரத்துல எனக்காக அந்த தீயில குதிச்சு என்னை காப்பாத்தணும்னு அவ்வளவு அவசியமா, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உங்களை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, நீ அந்த இடத்துல இருந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறான். அந்த நேரத்துல இவ இல்ல உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், என் உயிர் இருக்கிற வரையும் உன்னை கூடவே இருந்து காப்பாத்திப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அழ. அதை நினைச்சு அவ சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. என்ன மன்னிச்சுடுன்ற மாதிரி மன்னிப்பும் கேட்கறான். இவ அப்படியே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. இதுதான் உண்மையான காதல்ங்கிறது. ஒரு கஷ்டம் வரும்போது விட்டு போகாம இருக்காங்க இல்லையா. அதான் இவ பல தடவை டைவர்ஸ் கேட்டிருந்தாலும் அவன் மேல இருக்க ஃபீல், அவன் மேல இருக்க காதல் தன்னை அறியாமல அப்படியே வெளியில வந்திருக்கும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க. அவரு சரக்கு அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல. கிரவுன் பிரின்ஸா ஆகிறத தடுக்கணும்ன்றது இவரோட இன்டென்ஷனா என்னன்னே தெரியல. எதுக்காக இவர் இந்த அளவுக்கு கெட்டெண்ணத்தோட இருக்காருன்னு புரியல. ஆக்சுவலா இவர் ஹீரோவை மீட் பண்ணி பேசும்போது நான் செத்துட்டேன்னு ஊர் உலகமே பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ரூமர் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் உயிரோட திரும்ப வந்துட்டேன்ட்டு ஒரு போஸ்டர் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா போட்டுறேன் அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்புல அவன் அதை கேட்டுட்டு இப்ப வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானே தெரியல, அவனோட பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து இப்ப கிரவுன் பிரின்ஸ கவுக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு, இதுதான் சரியான டைம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கால் வைக்க, அப்போ அவன் கால் பண்ணி இருக்கிறது இன்பியாங்க்னு தெரிய வருது. பிரைம் மினிஸ்டருக்கு என்ன இவ்வளவு கோவம்னே தெரியலங்க. சரக்கு அடிச்சிட்டு கிளாஸ் போட்டு உடைக்கிறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினும் பெட்ரூம்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது, சரி எனக்கு ஒரு சின்ன டவுட், உனக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் செட் ஆகாத, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவருக்கு உண்மையில ஏதாவது வெறுப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அவரை முழுசா நம்புற ஒரே ஆள் நீ தான், விட்டே கொடுக்க மாட்ட, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்ப, இப்ப என்ன அவர் மேல உனக்கு டவுட் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு ஏதோ லைட்டா ஃபிஷியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, என்ன கவுக்குறதுக்கு இந்த அரண்மனையில ஒருத்தர் 2 பேரா, யாரு எப்பப்ப மாறுவாங்கன்னே தெரியாது, அதெல்லாம் பாத்துக்கலாம் பேபி, என்ன பாத்துக்கதா நீ இருக்கியே, நீ அமைதியா என் கூட தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் இந்த பக்கம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த தீ விபத்தை ஏற்படுத்தினவன் யாருன்ற மாதிரி ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஊர்வலகமே அப்படியே பரபரப்பா இருக்கும் போது இந்த பக்கம் மெஜஸ்டிக்கு அப்பதான் விஷயமே தெரிய வருது. அங்கிளுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ நடந்து வரதை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு டக்குன்னு கட்டி அணைச்சுக்குது. அந்த நேரத்துல அழ தொடங்குது. அப்பாவுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் தீ விபத்து ஏற்பட்டு இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு கண்கலங்க, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னா உன் கூட தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்ன உடனே அவனை கட்டி அணைச்சிட்டு அப்படியே அழ தொடங்குது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மதர் குயினை மீட் பண்றதுக்கு அவங்க அப்பா வந்திருக்காரு. அந்த நேரத்துல இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. அதனால அவனோட ராஜ பதவி கொஞ்ச நாள் தள்ளி வைக்கப்பட்டுருச்சு. இருந்தாலும் இதை இப்படியே விடக்கூடாது, அவங்களோட அரசாங்க வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா அவங்க அந்த சந்தர்ப்பத்தை விட்டு கொடுத்துருவாங்களா, அவங்க வேலையை செஞ்சுட்டு தானே இருப்பாங்க, அது அவங்க சாத்தியமா எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீ எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும், அவங்களெல்லாம் வேலை செய்ய விடக்கூடாது, அந்த அரசாங்கத்திலேருந்து எப்படியாவது வெளியில எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல அவங்களோட பதவியை போக்குறதுக்காக தான் அந்த தீ விபத்தே நடந்துச்சு. இப்போ நீ இப்படி பேசினா எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க, என்னப்பா சொல்றீங்க, எதுக்காக அந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அப்போ ஏன் நான் கொல்றதுக்காகவா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, அப்போ அந்த தீ விபத்தை ஏற்படுத்தினது நீங்களா, ஏன்னா இத பப்ளிக்ல யாருக்குமே தெரியாது, ஏன் இங்க இருக்கவங்களுக்கு கூட தெரியாது, நான் கேஸ் லீக் ஆகி தானே ஒரு ஆக்சிடென்டலா இந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தேன், அப்போ அந்த தீ விபத்தை ஏற்படுத்தினது நீங்களா அப்படின்னு கோவப்பட்டு அங்கிருந்து வேக வேகமா போனவ தான் கொண்ட ஊசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் இதுக்கப்புறம் மகாராணியா இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய வேலை
ஆட்களை பார்த்து நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க, உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஷோ கூட அவ பேசிட்டு இருக்கும் போது மதர் குயினை மீட் பண்ண கிராண்ட் பிரின்ஸ் போயிருந்தாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல, சரி நான் என்ன எதுன்னு போய் பாக்குறேன் அப்படின்ட்டு அவ இங்க கிளம்பி வர, அதே சமயத்துல இந்த பக்கம் இவன் அரசாங்க பணியை செஞ்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல டூ இருந்து அசிஸ்டன்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல மதர் குயின் எல்லா ஜுவல்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கைதி மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹீரோ முன்னாடி வந்து நிக்க, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு டூவை வெளியே அனுப்பி வச்சிடறான். அப்போ டக்குன்னு அவங்க மண்டிட்டு என்ன மன்னிச்சிருங்க, ஆக்சுவலா எங்க அப்பா தான் உன்னோட கல்யாணத்தன்னைக்கு விஷம் வச்சது அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் உன்னோட டேபிள்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல ஹீரோயினோட ரூம்ல ஒரு லேடி இருந்தா இல்லையா, அவளை வச்சுதான் அவன் இந்த வேலையை பார்த்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அதுக்கப்புறம் இப்ப எதுக்காக இதை என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்ல இப்ப நடந்த தீ விபத்தும் அதே மாதிரிதான், எனக்கு என்னோட கணவனோட தீ விபத்தும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதுவும் எங்க அப்பா தான் பண்ணிருக்காரு அப்படின்ற எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி அவனுக்கு நீ தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மதர் குயின் கேட்க, ஏன் இந்த வேலையை உங்களால பண்ண முடியாதா, நீங்களும் அரசாங்க பதவியில தானே இருக்கீங்க, கிரௌனையும் மெஜஸ்ட்ரியை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பக்கம் ஆமா நான் அதை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மதர் குயின் சொல்றாங்க. நம்ம தலைவரை பாருங்களேன், வேட்டையாட போயிருக்காராம். பிரைம் மினிஸ்டர் இப்போ தனியா வேட்டையாடிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட்டோ உங்க கூட வேற யாரும் வரலையா, கிராண்ட் பிரின்ஸ் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அவரெல்லாம் இப்போ பெட் ரெஸ்ட்ல இருக்காரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, அதனால வேட்டையாடுறதெல்லாம் இப்போதைக்கு அவங்களால பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிக்கிட்டே ஃபயர் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, அதான் நான் இருக்கேனே உன் கூட சேர்ந்து நானும் வேட்டையாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் மதர் குயினும் ஹீரோவும் பேசிக்கிட்டதை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த திடீர் கரிசனம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஆரம்பத்துல இருந்து உன்னை கொல்ல நினைக்கல, கிரௌனை பாதுகாக்க நினைக்கிறேன், எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, இது குடும்ப பழியா ஊர் முழுக்க பரவுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிடும், அரசாங்கத்துல இருக்கிறது 1-2 பேர் தான், அதுல இருக்கவங்களே அடிச்சுக்கிட்டு இப்படி செத்தா எப்படி இருக்கும், எப்படியாவது நீதியை நேர்மையும் பாதுகாத்து கிரௌனையும் பாதுகாக்க முயற்சி பண்ணிட்டேன், உனக்கு எந்த ஆபத்தையும் நான் வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சரணடைஞ்சிட்டா. அதே சமயத்துல எனக்கும் என்ன தண்டனை வேணாலும் நீ கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுலயுமே சம்பந்தப்படல அப்படிங்கறதையும் தெரியப்படுத்திடுறா. அடுத்த சீன்ல இந்த பக்கம் ஹீரோயின், என்னது நார்மலா இப்படி பொம்மைகளை பார்த்து சுட்டுட்டு இருக்க, அனிமல்ஸ் பறவைகள் இதை பார்த்து சுட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்த்து கேட்க, உயிரை கொள்றது பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நீயா உயிரை கொள்றதுக்கு தயங்க மாட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட பக்கம் துப்பாக்கியை திருப்பி அவனை சுடப்போக அப்படியே ட்ரை பண்ண, அந்த நேரத்துல 2 பேரோட மூஞ்சும் மாறுது. சோ இவளுக்கு இவன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்றது நல்லா புரிஞ்சிருச்சு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே மழிப்பிடா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவ அதே கடுப்போட வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டூ கிட்ட கேட்க, அவரு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது சரக்கு அடிக்கிறானா அப்படின்ட்டு அவளும் குடுகுடுன்னு ஓடி வந்து பார்த்தா நம்ம தலைவர் அப்படியே வெளியில உட்காந்துக்கிட்டு பூனைகளோட விளையாண்டுக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்த உடனே, வாடி என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவளை நெருக்கமா உட்கார வச்சு கொஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது, இந்த அரண்மனை எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா அதை விட பிரச்சனைகளும் ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நான் அதை ஒத்துக்கிறேன், மதர் குயின் என்ன மீட் பண்ண வந்தாங்க, என்ன உன்னை எல்லாரையும் கொல்ல நினைக்கிறது மதர் குயினோட அப்பான்றத ஒத்துக்கிட்டாங்க, ஆக்சுவலா எங்க அண்ணா விபத்தும் மதர் குயினோட அப்பா தான் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குறான். அவனோட நேச்சரை பாருங்களேன், அப்படியே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு அவனை பார்த்து அப்படியே பயங்கர பரிதாபம் கொண்டு வந்து அவனை படுக்க வச்சுட்டு, இந்த அளவுக்கு நீ லேஸ் ஹார்ட்டடா சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்குல்ல, அதுதான்டா என்னோட ஹார்ட்டை உடைச்சிச்சு, இவ்வளவு இன்னசென்ட்டாவா இருப்ப அப்படின்னு தூங்க வைக்கிறான். இந்த பக்கம் பாருங்களேன், குயின் நேரா மெஜஸ்ட்ரி கிட்ட போயிட்டு அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்கு உத்தரவுலாம் வாங்கி சீல் வாங்கிட்டு அதை அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ பிரைம் மினிஸ்டர் மீட் பண்றதுக்காக வரவழைக்க சொல்லியிருக்கான் போல இருக்க. அவனும் வந்தோன்னு என்ன பாக்குறதுக்கு கூப்பிட்டு இருந்தியாமே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா என்ன கல்யாணத்தன்னைக்கு கொல்ல ட்ரை பண்ணது குயினோட அப்பாதான்ற விஷயம் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, ஆனா அதையே நீ மறைச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன உளற அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இல்ல ஆல்ரெடி அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்பவுமே குயினோட அப்பா இந்த மாதிரியான தப்பான வேலையை பண்ணிருக்க மாட்டாரு, அவருக்கும் அரசாங்கத்து மேலையும் கிரவுன் மேலையும் பொறுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே பிளாஷ்பேக்க ஹீரோ நினைச்சு பாக்குறான். ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் குயின் மதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னலாம் இது ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு, பிரைம் மினிஸ்டர் இப்ப எங்க அப்பா கூட கை கோத்துதான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காருன்ற டிப்ஸையும் கொடுத்துருப்பா. இப்படி அடுத்த சீன்ல இத ஆல்ரெடி ஹீரோயின் கிட்டையும் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் அவ துப்பாக்கி கைமா அங்க போய் நின்று பிரைம் மினிஸ்டர் மிரட்டிருப்பா. இந்த பக்கம் இவன் எல்லாத்துக்கும் காரணம் குயின் மதரோட அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை இவன் ஒத்துக்க மறுக்கிறான். அவர் எப்படி அது மாதிரி பண்ணிருக்க முடியும், அவரும் அரசாங்கத்துல ஒரு மெம்பரா இருக்காரு இல்லையா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ அவரை காப்பாத்த நினைக்கிறியா இல்ல அவர் கூட சேர்ந்து கிரௌனை இறக்க நினைக்கிறியா, ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோ, கிரௌனுங்கிறது எல்லாரோட தலை
தலையிலயுமே பெர்மனண்டா இருக்க போறது கிடையாது. நீ அந்த கிரவுனுக்காக ஆசைப்பட்டினா அதுக்காக நான் போராடி அந்த கிரவுனை மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் சிரிச்சுட்டு, இப்போ உனக்கு சுதந்திரம் தேவைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கும் சுதந்திரம் தேவைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா ரெண்டு பேரும் மறைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வேக வேகமா அந்த அறையை விட்டு வெளியில போகும்போது ஆப்போசிட்ட ஹீரோயின் வரா. ஆனா அவளை கூட கண்டுக்கவே இல்லைங்க. என்னாச்சு அப்படின்ட்டு ஓடி வந்த ஹீரோ கிட்ட கேட்க, ஒன்னும் இல்ல, என்ன கொல்ல நினைச்சது எல்லாமே மதர் குயினோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்றத பிரைம் மினிஸ்டர் ஏத்துக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிரைம் மினிஸ்டர் மேல எனக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, நான் அவன் கூட இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு அவன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. நீ இப்ப என்ன பண்ண போற, என்ன முடிவு எடுக்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இன்னும் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நேரா மெஜிஸ்ட்ரி தான் உத்தரவு கொடுத்துட்டாரே, இப்ப குயின் மதரோட அப்பாவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. படையே திரண்டு போது. அந்த இடத்துல ஆல்ரெடி அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவரும் எழுந்து வந்த ஆபீசருக்கு வணக்கம் சொல்லிட்டு பொறுமையா நிக்க அங்க இருக்கிற மொத்த ஃபைல்ஸையும் சீஸ் பண்றாங்க. இது மீடியால பரபரப்பா பேசப்படுது. கிராண்ட் பிரின்ஸோட கல்யாணத்தன்னைக்கு இவர் தான் விஷம் வச்சு கொல்ல நினைச்சாரு அப்படின்னு அதுக்கு உடன்பட்ட எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி பப்ளிக் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத மதர் குயினும் பார்த்துட்டு கண் கலங்குறா. அதான் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய அவமானம் இல்லையா? அப்படி அவ கண் கலங்கி இருக்கும் போது அந்த இடத்துக்கு மெஜிஸ்ட்ரி குடுகுடுன்னு ஓடி வந்து அம்மா மீட் பண்ணணும்னு சொல்ல, டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு, நீ எதுக்குமே பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கப்புறம் உனக்கு என்ன ஒரு பிரச்சனை என்ன வேணும்னாலும் மாமா கிட்ட ஓடி போய் நீ எது வேணாலும் கேட்கலாம், மாமா கூட எந்நேரமும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கும் பயங்கர சந்தோஷம். அம்மாவை கட்டி அணைச்சுக்கிறான். இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ நேரா மதர் குயினோட அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போகும்போது அவன் ஜெயில் ட்ரெஸ் போட்டுலாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல நீ இப்படி என்ன தண்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வாய மூடு, நீ எல்லாரையுமே கொல்ல ட்ரை பண்ணி இருக்க, ஆல்ரெடி கொலையும் பண்ணிருக்க, எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு யார் இந்த எவிடன்ஸ் கொடுத்தது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கடுப்பாகி கேட்க, உன் பொண்ணுதான்ற மாதிரி ஹீரோ சொன்ன உடனே அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ வெளியில வரும்போது ஷோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. குயின் மதரோட அப்பா பதவிய விலக்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட ரூல்ஸையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இத பொதுமக்களும் ஊடகமும் சேர்ந்து அரசாங்கமும் சேர்ந்து முடிவு பண்ணி நியூஸ்ல வெளிப்படுத்திட்டாங்க. இந்த கேஸ் ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த கேஸ்னு கூட சொல்லலாம். சரிவா, அரண்மனைக்கு போலான்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் அரசவையை கூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல எல்லாருமே அவரை கேள்வி கேட்பாங்க இல்லையா, இன்க்ளூடிங் மீடியா பர்சன்ஸ் எல்லாம் கூடி இருக்கு. இந்த முடியாட்சியை ஒழிக்கிறதுக்கு யாரெல்லாம் பிளான் போட்டது, எப்படி துணிஞ்சாங்க, இப்போ வரி பணம் இருக்குன்னா அதை முடியாட்சியை பாதுகாக்கிறதுக்காக தானே செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம ஏன் செலவுப்படுத்தணும், ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளவு குழப்பம் இருக்கும் போது இங்க இன்வெஸ்ட் பண்றதை விட மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே, இதுல மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங்ல இருக்கவங்க எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்க குரல் கொடுக்க, ஃபைனலா இந்த தீர்ப்பை மன்னரை கேட்டுதான் எடுக்கணும், நம்மளே டிசைட் பண்ண முடியாதுன்னு அந்த குரூப்ல இருக்கவங்க பேசிக்கிறாங்க. மொத்தத்தையும் கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டருக்கு செம்ம கடுப்பாகுது. சரி, நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி நாமளே மன்னரை போய் மெஜிஸ்ட்ரிய கேட்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் வரா. அவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து கான்ஃபரன்ஸ் ஹால்ல பேசும்போது, என்ன இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு அரசாங்க வேலையில அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், மதர் குயின் அப்பா செஞ்ச துரோகத்துல உனக்கும் பங்கு இருக்கு, அந்த விஷயம் ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை மறைச்சதே ஒரு குற்றம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இந்த அரசாங்கத்துல நடக்கிற விஷயங்களை அவ்வளவு ஈஸியா நீ எல்லாம் கணக்கு போட்டுற முடியாது. ஆக்சுவலா அரசர் என்ன வேணாலும் முடிவெடுப்பாரு, அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். எது சரி எது கரெக்ட்ன்ட்டு எல்லாமே குத்து மதிப்பா தான் இப்ப சொல்லியிருக்காங்க. எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்ட்டு யாராவது ப்ரூஃப் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம். இப்ப இந்த முடியாட்சியில யாரு பதவியில இருக்காங்களோ அவங்க கொடுக்கிற அரசியல் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு, இருக்கிறதோ மெஜிஸ்ட்ரி, அவனை வச்சு இவ்வளவு பெரிய கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, முதல்ல இந்த தேசம் என்ன நினைக்குது, இந்த தேசம் என்ன ஆசைப்படுதுன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயினை பார்த்த பிரைம் மினிஸ்டர் கேட்க, நல்லாட்சி நடக்கும்னா தீவர்கள்லாம் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, ஆக்சுவலா நம்ம ரெண்டு பேரும் ஃபைனலா எதிரிகளா பிரிய போறோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அத பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு முறைக்கிறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பயங்கரமா ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க. அந்த நேரத்துல கிராண்ட் பிரின்ஸ் அலங்காரம் பண்ணப்பட்டு அப்படியே நடந்து வர அவனுக்கு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. இப்ப அவனுக்கு பதவி பிரமாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிரவுன் பிரின்ஸா எல்லாருமே வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. அதுல நம்ம பிரைம் மினிஸ்டரும் இருக்காரு. கிராண்ட் பிரின்ஸ் போய் கிரவுன் பிரின்ஸோட இடத்துல உட்கார, இங்க இருக்க மொத்த பேருமே நாங்க உங்களை மகாராஜாவா ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி லாங் லிவ் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி வாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரோட சூழ்ச்சி என்னவெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற பங்கமான ட்விஸ்ட பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.